Hi. So today is the first day pack removal of the rigid and malleable penile implant. It was a wonderful result we are able to achieve for him. We used a 12 size implant and length was around 16 centimeter, which is 1 centimeter more than the normal 16 size. So let's see how it is. So now we are going to put the waterproof dressing. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் போடுறேன். இது வந்து இன்றைக்கி நம்ம நேற்று பண்ணோம் இல்லையா, நேற்று தேர்ஸ்டே சண்டே ஈவினிங் எல்லாம் மண்டே காலைல குளிங்க போதும். இது எதனால டாக்டர் இந்த மாதிரி வருது? ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்மள்ட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா காமனான ரீசன் பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், அதுவும் நம்மள்ட்ட இல்லையே. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் காமனான ரீசனாக இருக்கும். இன்னொன்று ஏஜ் ஃபேக்டர், பட் ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜும் கிடையாது. அதான் நான் கேட்குறேன். இது பேசிக்காக இந்த பினைல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அதோட பிளட் சைஸ் வந்து ஒரு 0.3 மில்லிமீட்டர் தான் இருக்கும். யூஸ்வலாக அதோட ஏதோ சின்ன ஒரு டேமேஜ் வந்தாலுமே அந்த மாதிரி தான். ஆனால் 22-23 வயசு பசங்களுக்கே பார்த்துருக்கேன். பார்த்துருக்கோம், நம்ம சர்ஜரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முன்னாலேருந்தே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? என்ன டாக்டர்? முன்னாலேருந்தே இந்த இது கஷ்டமாக இருந்துச்சா? இப்போ மேரேஜ் பண்ணையிலேருந்தே இது மாதிரி கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆச்சு டாக்டர். அப்போ டாக்டர் நம்பிக்கையில் சில டேப்லெட்ஸ் இதெல்லாம் பண்ணுங்க இப்போ சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டேப்லெட் போடுறது நல்லா இருக்கும். இப்போ டேப்லெட்ஸ் எஃபெக்டிவ் இல்லாமல் நான் எப்போவுமே டேப்லெட்ஸ் ஒன்று டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது வேலை செய்யாமல் போகும். சர்ஜரி தான் ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு அப்போ முன்னாலே ஒரு அண்டர்லைங் ரீசன் இருந்திருக்கும். நம்ம அந்த கடைசி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்சம் பிளட் உள்ளே நிற்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்களா, அந்த இது உங்களுக்கு முன்னாலே இருந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்னா உள்ளே வர பிளட்டு நல்லா இருந்திருக்கும். எப்போ உள்ளே வர பிளட்டோட அளவு கம்மியாகுதோ நமக்கு இது டேப்லெட்டு அந்த பிளட்டை பம்ப் பண்ணி விடும். டேப்லெட்டுங்கிறது எப்படி சொல்லலாம்னா ஒரு மோட்டர் மாதிரி ஃபுல்லாக பம்ப் பண்ணி விடும். ஸோ அது அதனால் பிளட் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும்போது வெளியில் லீக் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதோட அளவு குறையும் போது இது உங்களுக்கு. ஸோ நான் இந்த இது மேலே ஒன்று சுற்றி விட்ருக்கேன். இந்த இது வந்து இப்போ காலையில் நான் சுற்றி விட்ருக்குது. சாயங்காலம் நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்க புதுசு எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி குளிக்கிற வரைக்கும், சண்டே நைட்டு குளிக்கிறீங்கன்னா அது வரைக்கும் காலையில் ஈவினிங் சேஞ்ச் பண்ணிக்கணும். 2 நேரம் பண்ணிக்கணும். மேலே உள்ளது மட்டுமா? மேலே உள்ளது மட்டும் ஸ்டிக்கர் அப்படியே இருக்கும். அப்படியே சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னால் போடுங்க. போட்டிங்களா? இது இந்த மாதிரி மேலே வச்சு